Hello friends, welcome to Bright Future channel. இந்த சேனலை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெப்கோ சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் நம்ம பார்க்க போறோம். இந்த காலேஜோட கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4960 கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய காலேஜுக்கு. ஸோ இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அந்த கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2024 எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி 177 கட் ஆஃப்க்கும் பிசி கேட்டகரி 172.5 கட் ஆஃப்க்கும் பிசிஎம்ல 169.5 கட் ஆஃப்க்கும் எம்பிசில 161 கட் ஆஃப் எஸ்சில 118.5 கட் ஆஃப்க்கும் எஸ்சிஏல 114 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது உங்களுக்கு பயோமெடிக்கல் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், அப்படியே பாத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு பயோடெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 162.5 கட் ஆஃப்க்கும் பிசி கேட்டகரியில 147.5 கட் ஆஃப்க்கும் பிசிஎம்ல சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல. ஆனா எம்பிசில 136 கட் ஆஃப்க்கும் எஸ்சில 89.5 கட் ஆஃப்க்கும் எஸ்சிஏல 121.5 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், அப்படியே பாத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில பார்த்தீங்கன்னா 186.08 கட் ஆஃப் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிசில பார்த்தீங்கன்னா 178 கட் ஆஃப்க்கும் பிசிஎம்ல 177 கட் ஆஃப்க்கும் எம்பிசில 171.5 கட் ஆஃப்க்கும் எஸ்சில 131 கட் ஆஃப்க்கும் எஸ்சிஏல 148 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஈஸி கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில பார்த்தீங்கன்னா 179.5 கட் ஆஃப்க்கும் பிசி கேட்டகரியில 175.5 கட் ஆஃப்க்கும் பிசிஎம்ல 167 கட் ஆஃப்க்கும் எம்பிசில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 161 கட் ஆஃப்க்கும் எஸ்சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128.5 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 169 கட் ஆஃப்க்கும் பிசி கேட்டகரியில 161.5 கட் ஆஃப்க்கும் பிசிஎம்ல 160.5 கட் ஆஃப்க்கும் எம்பிசில 153.5 கட் ஆஃப்க்கும் எஸ்சில 109 கட் ஆஃப்க்கும் எஸ்சிஏல உங்களுக்கு 90.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 177 கட் ஆஃப்க்கும் பிசி கேட்டகரியில 174 கட் ஆஃப்க்கும் பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா 166.5 கட் ஆஃப்க்கும் எம்பிசில 163.5 கட் ஆஃப்க்கும் எஸ்சில 130 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த ஃபைனலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 156 கட் ஆஃப்க்கும் பிசி கேட்டகரியில 141.5 கட் ஆஃப்க்கும் பிசிஎம்ல 142.5 கட் ஆஃப்க்கும் எம்பிசில 129.5 கட் ஆஃப்க்கும் அண்ட் எஸ்டில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 126 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, மெப்கோ சிங்க் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. இந்த காலேஜோட கோட நோட் பண்ணிக்கோங்க, 4960 நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த காலேஜ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்ல சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 12th படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். Thank you for watching.